இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, தேவனை நாடும் அனைவருக்கும் பதில்கள் உறுதியாக கிடைக்கும். வசனம் மத்தேயு 7:8. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பாருங்க, இந்த வசனம் தொடர்ச்சியான விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. தேவன் ஒருபோதும் விலகி போவதில்லை இல்லையா? நாமே இடையில் சோர்ந்து போகிறோம். அந்த பதில் வருதுக்குள்ளாக நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் நெகட்டிவாக வைத்து கொண்டு இது கிடைக்குமோ கிடைக்காதா ஒரு சந்தேக நிலையிலே நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் அநேக கேள்விகளுக்கு, அநேக ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய அவிசுவாசம் ஒரே காரணம்தான். இது விசுவாசத்தில் நிலைத்திருப்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதுப்பாங்க. அப்போது உண்மையான ஒரு விசுவாசி தேவனை ஒரு நாள் ஒரு முறைக்கல்ல தொடர்ந்து முழுமையாய் தேடும் ஒருவராகும் இல்லையா? அப்போது நம்ம ஒரு தேவனை விசுவாசித்து நம்ம ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, நான் ஒரு வாட்டி கேட்டுட்டேன் அவ்வளோதான், அப்படி இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே பெற வரைக்கும் கேட்கணும். நான் அநேக முறையில் எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது. நான் ஒரு வாட்டி கேட்டுட்டு நான் விட்டுருவேன். அப்போது ஒரு பிரசங்கத்தில் தேவன் என்னோடு இடைப்பட்டார். அந்த பிரசங்கம் பண்ணுறவங்க இப்படியாக சொல்லி கொடுத்தாங்க, எத்தனை வாட்டி ஜெபத்தில் நம்ம கேட்குறது நம்ம தேவைகளை. அப்போது நான் அநேக முறையில் நான் நினைத்தேன், ஒரு வாட்டி கேட்டுட்டு போதும், ஆண்டவர்கிட்ட அவர் கொடுப்பாரு இல்லையா? ஆனால் சில நாட்களில் கிடைக்கவே இல்லை அது. இப்போ எனக்குள்ளாக ஒரு கேள்வி, ஏன் கிடைக்கல? நம்ம தான் ஒரு வாட்டி கேட்டோமே ஆண்டவர்கிட்ட. ஆனால் பாருங்கள், அதுக்கு பதில் நம்ம கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளலையா, கேட்டுகிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கப்பா. இந்த மாதிரி ஒரு நம்ம மன வாஞ்சைகள்லாம் கர்த்தருக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா, நம்ம கேட்குறது அவருக்கு நியாயமாக இருந்துச்சுன்னா, நம்ம கேட்குறது அவர் நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சுருப்பாருப்பாங்க, ஒரு 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 கிருபை வச்சுருப்பாரு. அந்த கிருபைக்குள்ளாக நம்ம கேட்குற காரியங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே கிடச்சிரும். ஒருவேளை கிடைக்கலையா, நமக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம், கிடைக்கிற வரைக்கும் கேட்கலாம். தேவன் அள்ளி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இல்லையா? போதும் அவர் என்ன பண்ணணும், தேடும் ஒருவராக இருக்க வேண்டும். அப்போ கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்குது இந்த வசனத்தில். அப்போது தொடர்ந்து ஜெபிப்பது நம் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்குது. அப்போ தேவன் நம் தேவையை பார்வையிட்டு அளிக்கிறார். அப்போ அவருக்கு தெரியும் பாருங்கள், எந்த டைமில் எப்போ நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி இல்லையா? அப்போ கேட்பது நம் பங்காக இருக்கணும், கொடுப்பது அவருடைய கிருபை. தேடுகிறவனை காண்பான். அப்போது தேடுதல் என்பது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கும் ஒரு ஜேர்னியாக இருக்குது, ஒரு பயணமாக இருக்குது. அப்போது தேவனை உணர்ந்து அறிய விரும்புகிற அந்த மனம் நிச்சயமாக சத்தியத்தை அடையும். பாருங்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கதவுகள் அடைக்கப்பட்டிருப்பது போல தோன்றினாலும் நம்பிக்கையோடு தட்டுகிறவர் தவிர்க்கப்பட மாட்டார் இல்லையா? ஒருவேளை அநேக சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு காணாதவைகள் போல் இருக்கலாம் சில காரியங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்கு விடையே தெரியல. அது எப்படி இருக்குதுன்னா இருளாக இருக்குது. நம்ம அது அடைக்கப்பட்ட கதவு போல் இருக்குது நம்ம சில சூழ்நிலைகள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுது, அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, தேடுகிறவன் கண்டடைகிறானா. அப்போது நம்ம கதவு அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். பாருங்கள், நான் அநேக முறையில் நிறைய இந்த சின்ன சின்ன கம்மல் காதில் மாட்டுறப்போ கீழே விழுந்துடும் திருவாணி. அப்போது நான் தேடுவேன் பாருங்களேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இது இந்த இடத்துல தான் கண்டிப்பாக விழுந்திருக்கும், என் கண்ணில் அதை காட்டுங்கப்பா. இப்பயும் நான் ஜோம் பண்ணிகிட்டே நான் இருப்பேன் பாருங்கள். சின்ன விஷயந்தான், ஆனால் கர்த்தர் அற்புதமாய் அதுக்கு கூட பதில் கொடுப்பார், என் கண்ணில் படுற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் நம்ம அது கண்ணுக்கு அகப்படாது பாருங்கள். அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் நம்ம அதை ஒழுங்காக பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்டதான் நம்ம வாழ்க்கையிலும் பாருங்களேன், நம்ம கேட்குற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் இல்லை,
தேவன் நமக்கு ஏற்கனவே சிலுவையில் வைத்துட்டார். நம்ம கண் முன்னே இருக்குதுங்க. ஆனால் நம்ம கண் காண மாட்டேங்குது. ஏன்னா அந்த மனக்கண்களை திறக்க தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால நிரப்பி விசுவாசத்தோடு கேட்கணும். அப்பா எனக்கு இதை கொடுத்துட்டீங்கப்பா, நான் பெற்றுக்கொள்ளணும். நான் ஒரு ஞாபகம் இருக்குது, என்னோடய சன் வந்து டென்னிஸ் கிளாஸ் நான் விடுறப்போ அது ஸ்கூல் பாருங்கள், அது கிரவுண்டில் ஆக்சுவலாக நான் அவனை விடும்போது நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டட் அப்படியே விழுந்துருச்சு. கம்மலும் விழுந்துருச்சு, திருவாணியும் விழுந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், அவனை விட்டுட்டு அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் பார்க்குறேன், என் காதில் கம்மலே கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டெட்டே வந்து 3 கிராம்ஸ் இருக்கும் பாருங்கள், கோல்டு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு அப்படி ஒரு பதட்டம் பாருங்களேன். ஆண்டவரே இது என்ன, இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு வருத்தம். நான் எங்கே போய் தேடுவேன்? உடனே நான் ஜெபிச்சேன் பாருங்கள். ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அது வேணும். ஆனால் அது சாத்தியமற்றது. ஏன்னா அது என் வீட்டுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நடந்து போனால் 10 மினிட்ஸ் ஆகும். பைக்கில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ். ஆனாலும் அதை எத்தனையோ பேர் நடந்து போகிற ஒரு இடம் பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனாலும் நான் சோர்ந்தே போகலை பாருங்கள். ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஏன்னா இது கஷ்டப்பட்டு வாங்குறதுப்பா. எனக்கு ஆண்டவரே எனக்கு அது கிடைக்கணும் ஆண்டவரே, எப்படியாவது என் கண்ணில் அதை அகப்பட செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் பைக் எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். வண்டியெல்லாம் அந்நிய பாஷையில் பேசிட்டு போகிறேன். அப்புறம் நான் அப்படியே ஆண்டவரே எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஸ்டெட் ஆச்சே, எப்படி அது எனக்கு மனசே கேட்கல. நான் ஜெபம் பண்ணிகிட்டே நான் ஆண்டவரே என் கண்ணில் அதை படணும்ப்பா, என் கண்ணில் தென்படணும்ப்பா அப்படின்னு சொல்லி போகிறேன். நம்பவே மாட்டீங்க, அந்த ஸ்டெட்டு கிடச்சிருச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நடக்கிற பகுதி தான், எல்லோரும் வந்துட்டு போகிற இடத்துலையே அது கிடச்சிச்சு அந்த கம்பல். அப்பவும் பாருங்கள் திருவாணி கிடைக்கல. அப்போ ஆண்டவரே இதை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? எனக்கு திருவாணியே வேணுப்பா, என் கண்ணில் அகப்பட செய்யுங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒரு குழந்தை எப்படி அப்பாட்ட அடம் பிடிச்சி இந்த சாக்லேட் கேட்கும், அது மாதிரி நான் கேட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமாக கர்த்தர் திருவாணி கூட கண்டுபிடிக்க உதவி செய்தார். அதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து போனால் திருவாணி இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு அவ்வளோ நன்றி சொன்னேன் பாருங்களேன். அப்போது பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஜெபத்தில் நான் விசுவாசத்தோடு, எனக்கு தெரியாது இங்கே தான் விழுந்திருக்கணும் ஆண்டவரே, ஆனால் எங்கே விழுந்தது கூட எனக்கு தெரியாது. ரோட்டில் விழுந்துச்சா, பைக் ஓட்டுறப்போ விழுந்துச்சா, எங்கே விழுந்தது தெரியாது. ஆனால் நான் விசுவாசத்தோடு அந்த பிளாட்ஃபார்மை நடந்து நான் போகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், கண்ணில் அகப்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் அற்புதமாய் காட்டினா இருப்பாங்க. அப்போது தேவன் நல்லவர், தேவன் கதவுகளை திறப்பவர். ஆனால் நாம் தட்ட வேண்டும், நாம் கேட்க வேண்டும். நாம் விரும்பும் பதிலை பெறவில்லை என்றால் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து அவரை கேட்டுக்கிட்டே இருக்கணும்பாங்க. நம்ம தேடணும், தட்டணும். அவர் ஒரு நாள் தேவனை கதவுகளை திறப்பார். ஒரு நாள் நம்ம கண்களை காண தேவன் கிருபை செய்வார் இல்லையா? கிருபை செய்வார் நமக்கு. அப்போ தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராய், பதிலளிக்க தயாராக இருக்கிறவராக நெஞ்சத்தோடு பார்க்க வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கமாக இருக்குது. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நான் தேடுகிற சத்தியத்தையும் வழியையும் கிருபையும் எனக்கு தெளிவாக காண்பிக்கும்படி வேண்டுகிறேன். நான் கேட்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சித்தத்தின்படி எனக்கு பதிலளிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. நான் ஜெபத்தில் உறுதியாகவும் விசுவாசத்துடன் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.